Happy morning students. In this video we are going to see 6th standard bridge course module day 5 topic tenses. Learning outcome la parunga to recognize tense with time markers and with accuracy, to identify appropriate verbs that indicate the time of action, to write grammatically correct sentences for the variety of situations using tenses. அதாவது verbs வந்து அதெல்லாம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அந்த verbs வந்து என்ன டென்ஸில் கொடுத்துருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சுது அப்படின்னா டென்சஸை புரிஞ்சுக்கிட்டு கிராமட்டிக்கலாக நீங்கள் வெவ்வேறு சிச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த வேர்ப்ஸை சேஞ்ச் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிறது தான் வந்து லேர்னிங் அவுட்கமில் எதிர்பார்க்க ஒன்று. தென் டீச்சர் ஆக்டிவிட்டியில் பாருங்கள், மோட்டிவேஷன். 2 ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கிறத டீச்சர் வந்து போர்டில் எழுதுகிறாங்க. How is the weather today? It is very hot. How was the weather yesterday? It was cold and chilly. How will the weather be tomorrow? It will be raining. ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டுடே, எஸ்டர்டே, டுமாரோ. சரியாப்பா? ஸோ அந்த மாதிரி 3 காலங்களை வந்து சொல்கிறாங்க. பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்போ இந்த 3மே வந்து அந்த அட்வர்பியல்ஸில் நம்மளுக்கு தெரியுது. இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். த டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ். In the above sentence, above conversation, the weather of 3 different times are mentioned. So 3 different times mentioned ஆயிருக்கு. The word tense refers to time. So tense அப்படின்னாலே என்னதான்? காலம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். The verb form that indicates the time of particular action is called tense. So அந்த verb form தான் வந்து அந்த பர்டிகுலர் டைமை காமிக்கிறதுனால அந்த வேர்பை தான் நம்ம என்னென்னு சொல்லிகிட்ருக்கோம், டென்ஸை காமிக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டராக சொல்லிகிட்ருக்கோம். There are 3 kinds of tenses. Basically there are 3 kinds of tenses, but totally we have 12 tenses. சரியாப்பா? ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய 3 tenses என்னென்ன அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பாருங்கள். The present tense indicates present time. Present time அப்படின்னா என்ன? தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. சரியா? It includes whatever happens now, at this moment, today, this week and this year. இப்போ அப்படிங்கிற ஒரு டைமை தான் வந்து present tenseல சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். I play cricket often. நான் அடிக்கொருக்க கிரிக்கெட் விளையாடுவேன். சரியாப்பா? Then second one, past tense. Past tense அப்படின்னா இறந்த காலம்னு தமிழில் சொல்கிறது. The past tense indicates a past action. It includes whatever happened, என்ன நடந்ததோ, completed முடிந்ததோ, or finished ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இறந்த காலம் அப்படிங்கிறத past tense. அப்போ என்ன நடந்து முடிஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் past tenseல சொல்லணும். அதுக்கு என்னென்ன அட்வர்பியல்ஸ்னால் அந்த காலத்தை வந்து சொல்லக்கூடிய அந்த க்ளூஸ். சரியாப்பா? பாருங்கள். எஸ்டர்டே, சம்திங் பேக், லாஸ்ட் வீக் 2 டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மந்த்துக்கு ஏ தான் போட்டுக்கணும், ஓ கொடுத்துருக்காங்க, மாற்றிக்கோங்க. தென் லாஸ்ட் இயர் பாருங்கள். எக்ஸாம்பிள், ஐ பிளேட் கிரிக்கெட் எஸ்டர்டே. நான் நேற்று கிரிக்கெட் விளையாண்டேன். ஓகே. தென் தேர்ட் ஒன் இஸ் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் பொறுத்தளவுக்கு த ஃபியூச்சர் டென்ஸ் இண்டிகேட்ஸ் அன் ஆக்ஷன் விச் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் டுமாரோ. நாளைக்கு நடக்கக்கூடியது, சம்டைம்ஸ் லேட்டர், அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம், நெக்ஸ்ட் இயர், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம், அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிள், ஐ வில் ப்ளே கிரிக்கெட். நான் கிரிக்கெட் இனிமேல் விளையாடுறது. சரியா? ஸோ ஐ வில் ப்ளே கிரிக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த சிம்பிளான இந்த 3 டென்சஸை முடிச்சிடுறாங்க. இங்கே ஒரு லைன் நான் போட்டிருக்கேன். இதுலேருந்து கொஞ்சம் எலாபரேட்டாக வளராங்க. ஃபர்தர் ஈச் டென்ஸ் இஸ் டிவைடட் இன்டு 4. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு 3 டென்ஸையும் 4ஆக டிவைட் பண்ணுறாங்க. என்னென்னவா டிவைட் பண்ணுறாங்க? சிம்பிள் ப்ரெசண்ட், சிம்பிள் கண்டினியூஸ், சிம்பிள் ப்ரெசண்ட், ப்ரெசண்ட் கண்டினியூஸ், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டென்ஸையும் பாஸ்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃப்யூச்சர்னு எடுத்துட்டோம்னா சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ நான் சொன்னேன் மொத்தம் 12 டென்ஸும் இப்போ சொல்லியாச்சு. ஸோ இதில் ஒவ்வொரு டென்ஸை பற்றியும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால ஷார்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்த கிளாஸோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எலாபரேட்டடாக வந்திருக்கும்.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட். சிம்பிள் ப்ரெசன்ட் என்னன்னு பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் எக்ஸ்ப்ரெஸ் அன் ஆக்ஷன் இன் த ப்ரெசன்ட் டைம். இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறோம். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்னால் நடைமுறையில் இருக்கக்கூடிய வழக்கங்கள். ஜென்ரல் ட்ரூத்ஸ்னால் உலகளாவிய உண்மைகள். இதை எல்லாமே நம்ம எதில் தான் சொல்லணும்? சிம்பிள் ப்ரெசன்ட்டில் தான் சொல்லணும். பாருங்கள், டு எக்ஸ்ப்ரெஸ் அ ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் பாருங்கள். ஹீ ட்ரிங்க்ஸ் டீ எவ்ரி மார்னிங். டெய்லியும் காலையில் டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறதெல்லாம் வழக்கமாக இருக்கிறது. ஸோ அதை எப்போவுமே என்ன டென்ஸில் தான் சொல்லணும்? ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஹீ வாக்ஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே. அதே மாதிரி ஸ்கூலுக்கு டெய்லி நடந்து போகிறது, இதுவும் வழக்கமான ஒன்று. ஸோ அதை வந்து ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். தென் டு எக்ஸ்ப்ரெஸ் ஜென்ரல் ட்ரூத்ஸ், உலகளாவிய உண்மை என்னது? ஹனி இஸ் ஸ்வீட். ஹனி வந்து ஸ்வீட்டாக தானே இருக்கும். ஓகே, அடுத்தது சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சூரியன் வந்து கிழக்கே உதிக்கிறது. அப்புறம் பாய்லிங் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. மாதிரி ப்ராவர்ப்ஸ், இது எல்லாமே சேயிங்ஸ் எல்லாமே என்ன தான்? ஜென்ரல் ட்ரூத் ஆர் யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறோம். தென் அடுத்தது டு இண்டிகேட் ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் தட் இஸ் பார்ட் ஆஃப் அ பிளான் ஆர் அரேஞ்ச்மெண்ட். அதாவது ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸாக இருக்கலாம், ஆனால் அது ஏற்கனவே பிளானடாக இருக்கலாம். பாருங்கள், வி ஷால் கோ டு மும்பை நெக்ஸ்ட் வீக். நாங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் மும்பை போயிடுவோம். இப்போ எக்ஸாம் டைம் டேபிள் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் ப்ரெசென்ட்லேயே நம்ம சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து பிளான்டு, ஷெட்யூல்டு ஒன். சரியாப்பா? ஸோ இதோட சிம்பிள் ப்ரெசென்ட் வந்து முடியறது. தென் சிம்பிள் பாஸ்ட். பாஸ்ட்னா என்ன? சிம்பிள் பாஸ்ட்னா இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் an action completed in the past. பாஸ்டில் முடிஞ்ச ஒரு ஆக்ஷன். ஓகே, பாருங்கள், ஐ ரிசீவ்டு ஹிஸ் லெட்டர் a week ago. a week agoன்னா ஒரு வாரத்துக்கு முன்னால். ஸோ அது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஐ லேர்ன்ட் ஹிந்தி இன் டெல்லி. நான் டெல்லியில் ஹிந்தி படித்தேன். இதுவும் வந்து என்னது? பாஸ்ட் டென்ஸ். தென் சிம்பிள் ஃப்யூச்சர் பாருங்கள். சிம்பிள் ஃப்யூச்சர் இஸ் யூஸ்ட் ஃபார் அன் ஆக்ஷன் தட் இஸ் yet to take place. அப்படின்னா இனிமேல் தான் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஐ ஷால் see him tomorrow. நாளைக்கு நான் அவனை பார்ப்பேன். he will arrive next week. அவன் நெக்ஸ்ட் வீக் தான் வருவான். ஸோ இதெல்லாமே வந்து இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறதுனால ஃப்யூச்சரில் சொல்கிறோம். தென் ப்ரெசண்ட் கண்டினியூஸ். இப்போ அடுத்தது சிம்பிள் டென்சஸ் 3 முடிச்சிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய சிம்பிளில் 3 முடிச்சாச்சு. அடுத்தது கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். ப்ரெசண்ட் கண்டினியூஸ், இதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ரெசண்ட் கண்டினியூஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் அன் ஆக்ஷன் கோயிங் ஆன். கோயிங் ஆன்னா தொடர்ந்து நடந்துட்டுருக்கிறது. அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், பேசிகிட்ருக்கிற அந்த நேரத்தில் தொடர்ந்து நடந்துட்டுருக்கக்கூடிய ஒரு செயல். த பாய்ஸ் ஆர் பிளேயிங் ஹாக்கி. இப்போ நம்ம உட்காந்துட்ருக்குறோம், பசங்கள்லாம் ஹாக்கி விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஹீ இஸ் ஈட்டிங் an ஆரஞ்ச். ஸோ அவங்க வந்து இப்போ அந்த பையன் வந்து ஆரஞ்ச் சாப்பிட்ருக்கான் அப்படின்னா அப்போ வந்து நம்ம என்ன டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும்? ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுவே 5வது பாருங்கள், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது எப்படி? இஸ் யூஸ்டு டு டினோட் அன் ஆக்ஷன் கோயிங் ஆன். இதுவும் தொடர்ந்து நடத்தது தான். அட் சம் டைம் இன் த பாஸ்ட். பாஸ்டில் கொஞ்சம் நடந்திருக்கும். சரியா? பாருங்கள், த லைட் வெண்ட் அவுட் வைல் ஐ வாஸ் ரீடிங். நான் வந்து படிச்சு கொண்டு இருந்தப்போ இந்த லைட் வந்து போயிடுச்சு. அடுத்தது we were listening to the radio all evening. நாங்கள் முதல்ல எல்லாம் பாட்டு கேட்டுகிட்டே இருப்போம் எல்லா ஈவினிங்கும் அப்படின்னு சொல்கிறப்போ பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட்டில் ரொம்ப நாள் நடந்து. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஈவினிங் ஆனால் இந்த வேலை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறப்போ அதெல்லாமே வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா லாங் பீரியட் ஆஃப் டைம் தொடர்ந்து நடந்தது. Then future continuous. Future continuous represents an action going on at some time in the future. ஃப்யூச்சரில் இனி தொடர்ந்து நடக்க போகிறது. பாருங்கள், ஐ ஷால் பி ரீடிங் த பேப்பர் தென். இனிமேல் நான் வந்து பேப்பர் படிக்க போகிறேன், படிச்சுட்டே இருப்பேன். ஓகே, when I get home my children will be playing. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் பசங்க விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இனி இது தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிறப்போ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து சொல்கிறோம். திஸ் டென்ஸ் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் தட் ஆர் பிளான்ட். அதே மாதிரி ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் வந்து பிளான்டாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, என் பையன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டான், நான் வந்து இனிமேல் அவனுக்கு 10th டியூஷன் வைக்க போகிறேன் அப்படிங்கிறப்போ பிளானடு ஒன். ஸோ இந்த மாதிரி பிளானடாக இருக்கிறது எல்லாமே வந்து
ஃப்யூச்சர் பிளானடாக இருந்து ஃப்யூச்சரில் பிளான் ஆகி முடியறதில்ல, தொடர்ந்து நடக்கிறதா இருக்கும். ஃப்யூச்சர் பிளான்டு அப்படின்னு ஃப்யூச்சரில் நடந்து முடிஞ்சிரும் அப்படிங்கிற செயல் வந்து வெறும் ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சரில் ஆரம்பித்து தொடர்ந்து நடக்கும். இப்போ அவன் 10th டியூஷனுக்கு சேர்றான்னா +1 படிப்பான், +2 படிப்பான், காலேஜும் கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஏதோ ஸ்போக்கனுக்கு சேர்த்திருக்கோம் அப்படின்னா 10th ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறச்ச ஃப்யூச்சர் கண்டினியூஸில் தான் வந்து அதை நம்ம எழுதணும். This tense is also used for future events that are planned. பாருங்க, I will be staying here till Sunday. He will be meeting us next week. இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். Then 7th one, perfect tense. இப்போ perfect tense வந்துட்டோம். C இருக்குது பார்த்தீங்களா, perfect tense வந்துட்டோம். The present perfect tense is used to indicate completed activity in the immediate past. Perfect tense அப்படின்னாலே முடிந்த செயல் தான். ஆனால் அதில் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது இப்போ தான் முடிஞ்சது, இமீடியட் பாஸ்ட். எப்படி? இப்போது 12:30க்கு உனக்கு லஞ்சுக்கு பெல் அடிக்குது, நீ வந்து சாப்பிட 12:35க்கு போயிடுற, ஒரு 12:50 வரைக்கும் சாப்பிட்டு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுறேன். அம்மா செஞ்சு கொடுத்தது நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு, ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுறேன். 1 o'clock வந்து மேம் பார்த்துட்டு, இல்லை உன்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் என்னங்கிறான், என்கிட்ட இன்னொரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது, வா வந்து சாப்பிடுவான்னு உன்னை கூப்பிட்றான். நீ என்ன சொல்லுவேன்? எனக்கு இப்போ தாண்டா சாப்பிட்டு வந்தேன், எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நீ சாப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆனால் என்ன சொல்லுவேன்? இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். அப்போது இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன், என்னால் முடியாது, அதுதான் இமீடியட் பாஸ்ட்டு. சரியா? ஸோ அப்போ அங்கே என்ன சொல்கிறோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் சொல்கிறோம். He has just gone out. I have just eaten. நான் இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறப்ப I have just eaten அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் தான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள், டு டிஸ்கிரைப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். கோபி ஹேஸ் ஈட்டன் ஆல் த பிஸ்கட்ஸ். இப்போ அம்மா வருவாங்க, பிஸ்கட்டெல்லாம் எங்கன்னா இப்போ தான்ம்மா கோபி வந்து எல்லா பிஸ்கட்டையும் சாப்பிட்டு தீர்த்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது. தென் ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஒர்க். என்னோடய ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னா, முதல்லையே முடிச்சிட்டேன்ல, இப்போ தான் முடிச்சிருப்போம், ஸோ முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. சரியா? தென் 8th one பாருங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் அ சர்டைன் மொமெண்ட் இன் பாஸ்ட். பாஸ்டில் ஒரு குறிப்பிட்ட கால நேரத்தில் முடிந்த ஒரு செயலை தான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவா. பாருங்கள், I had met him in New Delhi in 1970. 1970ல் நான் அவரை வந்து மீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் அது. சரிங்களா? கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால், ஒரு மொமெண்ட் ஆஃப் டைம் இன் பாஸ்ட். தென் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அது எதுக்கு? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் த கம்ப்ளீஷன் ஆஃப் அன் ஆக்ஷன் பை அ சர்டைன் ஃப்யூச்சர் டைம். பாருங்கள், ஐ ஷால் ஹாவ் ரிட்டர்ன் மை எக்ஸசைஸ் பை த டைம். அதாவது இன்னும் 1 மணி நேரத்தில் நான் வந்து இந்த ஒர்க்கை முடிச்சிருவேன். சரியா? மத்தியானம் 12 o'clock நான் இந்த ஹோம் ஒர்க்கை முடிச்சிருவேன். ஸோ அந்த ஃப்யூச்சர் இனிமேல் வரக்கூடிய டைமுக்குள்ளே நான் இதை முடிச்சிருவேன். பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக்குள்ளே ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் ஆல் மை ஹோம் ஒர்க்ஸ். இந்த மாதிரி சொல்கிறது. சரியா? பிஃபோர் யூ see to him he will have left the place. இந்த மாதிரி 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பாருங்கள், நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதில் 3 டென்ஸும் பார்க்குறோம். 10th பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் is used for an action which began at some time in the past and is still continuing. ஸோ பாஸ்டில் ஆரம்பிச்சிருக்கும், இப்போவும் தொடர்ந்து நடக்கிறது. they have been playing since 2 o'clock. அந்த பாஸ்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப பாஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் மணி நேரத்துக்கு முன்னால் இருக்கும். அப்போ ஆரம்பித்தது தொடர்ந்து நடந்துட்டுருக்கும். பாருங்கள், 2 o'clockலேருந்து அவங்க விளையாண்டுட்ருக்காங்க. he has been sleeping for 5 hours. 5 மணி நேரமாக தூங்கிட்டுருக்காங்க. இந்த மாதிரி சொல்கிறது. தென் 11th one, past perfect continuous. இது என்ன? before the began before a certain point in the past and continued up to that time. எப்படின்னு பாருங்கள், பாஸ்டில் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் நடந்த ஒரு விஷயம் இப்போ அவங்களோட நடந்துட்டுருக்கோம். at that time he had been writing a novel for 2 months.
அந்த கால நேரத்தில் அவன் கிட்டத்தட்ட 2 வாரமாக அந்த நாவலை 2 மாதமாக எழுதுனான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்டில் ஒரு கண்டினியூஸ் இருந்துச்சு. சரியா? அதுவும் வந்து கம்ப்ளீட்டட் ஒன்றா இருக்கணும். பர்ஃபெக்ட்னு வந்துட்டாலே கம்ப்ளீட்டட், கண்டினியூஸ் அப்படின்னு வந்துட்டாலே தொடர்ந்து நடந்தது. ஸோ பாஸ்டில் கம்ப்ளீட்டான ஒரு ஒர்க்கு தான், ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் ஆஃப் டைம் அதை தொடர்ந்து அந்த வேலையை பார்த்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். தென் 12வது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் indicates an action represent as being in progress over a period of time that will end in future. பாருங்கள், அதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைம் இது நடக்க போகுது, அதாவது அடுத்த 2 மாதங்கள் வந்து இவர் வந்து அமெரிக்காவில் இருப்பார், இருந்து இந்த வேலைகளை 2 மாதத்துக்கு தொடர்ந்து பார்ப்பார். அப்படிங்கிறப்போ அது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ இந்த 2 மாதத்துக்குள்ளே அந்த வேலையை இருந்து பார்த்து முடிப்பார். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் 2 மாதம் தொடர்ந்து பார்க்க போகிறாரு. ஃப்யூச்சர் அப்படின்னா வரப்போகிற 2 மாதம். ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, இப்போ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ரொம்ப அழகாக நம்ம கவர்மெண்ட் வந்து டென்சஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சூப்பராக ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஹீ ரைட் அப்படிங்கிறது தான் வேர்ப். ஸோ அது ஒவ்வொரு டென்ஸ்லேயும் எப்படி மாறுது. சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருக்கப்போ ஹீ ரைட், சிம்பிள் பாஸ்ட்டாக இருக்கப்போ ஹீ ரோட், ஃப்யூச்சர்னால் ஹீ வில் ரைட், கண்டினியூஸில் ஈஸ் ரைட்டிங், பாஸ்ட்டுக்கு வாஸ் ரைட்டிங், ஃப்யூச்சருக்கு வில் பி ரைட்டிங், பர்ஃபெக்டில் ஹேஸ் ரிட்டர்ன், had written, will have written, perfect continuous has been writing, had been writing, will have been writing. சரியாப்பா? சரி, இப்போது இதை வச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளை வந்து நம்ம ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள். செகண்டு ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி, இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி. டீச்சர் ரைட் சம் ஆக்சிலரி வேர்ப் ஆன் த போர்ட் and ask the student to fill column appropriately. ஸோ இங்கே நிறைய ஆக்சிலரி வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். ப்ரெசன்ட் டென்ஸை ஒன்றை நம்ம உருப்படியாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். ப்ரெசன்ட் டென்ஸில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன் நம்மளுக்கு தெரியணும். இதை ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஐவி, செகண்ட் பர்சன் வந்து யூ, தேர்ட் பர்சன் வந்து ஹீ, ஷி, இட், தே. இதில் தேர்ட் பர்சன் சிங்குலரான ஹீ, ஷி, இட், தேக்கு மட்டும் எஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்படி பிடிக்கும் அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இங்கே பாருங்கள், இந்த ப்ரெசண்ட்டில் எல்லாத்துலேயும் பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வி ப்ளஸ் எஸ் வேர்பும் வரும், வேர்ப் கூட எஸ் சேர்த்தும் வரும். ஆனால் அந்த வேர்ப் கூட எஸ் சேர்த்து வருது பார்த்திங்களா, அது யாருக்கு மட்டும்தான் வரும்னா இந்த ஹீ, ஷி, இட்டுக்கு மட்டும்தான் வரும். மித்ததுக்கு எல்லாத்துக்கும் வெறும் வேர்ப் அப்படியே வரும். அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பாருங்கள், ஈஸு, ஆமு, ஆறு ப்ளஸ் V4ன்னு இருக்கும். ஆம் வந்து எதுக்கு மட்டும்தான் வரும், ஐக்கு மட்டும்தான் வரும், அது நம்மளுக்கு தெரியும். ஆர் அப்படிங்கிறது ப்ளூரலுக்கு வரக்கூடியது, ஸோ அது ப்ளூரலுக்கு போட்டலாம். அந்த ஹீ, ஷி, இட்டுக்கு மட்டும் ஈஸுங்கிறது வரும். இதுலேயும் எஸ் வருதா? ஸோ ஈஸுங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் யாருக்கு தான் வரும், ஹீ, ஷி, இட்டுக்கு தான் வரும். சரி, அதே பாஸ்ட் கண்டினியூஸில் பாருங்கள், வாஸ், அதே ஹீ, ஷி, இட்டுக்கு தான் வாஸ் வருது. தென் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் பாருங்கள், இந்த ஹேஸ் அப்படிங்கிறது ஹீ, ஷி, இட்டுக்கு தான் வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அதுலேயும் பாருங்கள், ஹேஸ் அப்படிங்கிறது யாருக்கு மட்டும்தான் வரும், இந்த தேர்ட் பர்சன் சிங்குலரான ஹீ, ஷி, இட்டுக்கு தான் வரும். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இதை எல்லாருமே வந்து இந்த டேபிளையும் மறக்காமல் நோட்டில் எழுதி வச்சுட்டு அதை ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துடும். ஸோ ஹீ ரைட் அப்படிங்கிறது மட்டும் பத்தாது. ஐ ரைட் அ லெட்டர், வி ரைட் அ லெட்டர், யூ ரைட் அ லெட்டர், ஹீ ரைட்ஸ் அ லெட்டர், ஷீ ரைட்ஸ் அ லெட்டர், தே ரைட் அ லெட்டர். இதே மாதிரி நீங்கள் 12 டென்ஸுக்கும் ரைட் அ லெட்டர் அப்படிங்கிறத வச்சு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்சஸ் வந்து அப்படியே என்னது உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். தென் பியர் ஆக்டிவிட்டி. Teacher divides the student into pairs. Teacher asks the students to form 12 sentences in all the tense forms using the following verbs. இப்போ மேம் சொன்னனால ஐ ரைட் அ லெட்டர், அதே மாதிரி ஐ டீச்,
I sing, I fly, I see, I read, I buy, I work, I believe, I complete, I sell. ஸோ இதே மாதிரி இந்த ஒவ்வொரு வார்த்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், 12 டென்ஸ்க்கு எழுதணும். அப்படி எழுதுறச்ச எல்லா ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கும் எழுதணும். இந்த 10 வார்த்தையும் வேர்பாக வச்சு 12 டென்ஸ்க்கும் எழுதணும். அப்படி எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் 12வது என்ன, நீங்கள் டீச்சர் ஆனாலுமே இந்த டென்சஸோட ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு மறக்காது. தென் தேர்ட் ரோமன் குரூப் ஆக்டிவிட்டி. Teacher divide the class into groups and allot a color for each group. Teacher prepares the color sentence card with different tenses. பாருங்க, வெவ்வேறு கார்டை கலராக கட் பண்ணி அதில் வெவ்வேறு சென்டென்சஸ் எழுதி கரெக்டான பாக்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிளில் they are playing, he will have sung a song, I play football. பாருங்கள், they are playing ஆர்னா ப்ரெசண்ட்டுக்கு வர்றது, ஐஎன்ஜி வந்துட்டா கண்டினியூஸ். ஸோ இது என்னது, ப்ரெசண்ட் கண்டினியூஸ். அதனால தான் இங்கே என்ன போட்டிருக்கான், 1ன்னு போட்டிருக்கேன். தென் he will have sung என்னது, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். I play football, இது சிம்பிள் ப்ரெசண்ட். சரிங்களா, அதுக்கு தகுந்த ரோமனில் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இவாலுவேஷன். இது ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போதும். ஐடென்டிஃபை த ஃபார்ம் ஆஃப் டென்ஸ். ஸோ ஒரு டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அதில் இருக்கக்கூடிய வேர்ப்ஸை அண்டர்லைன் பண்ணணும். வேர்ப் அப்படின்னா என்ன, வேலை, டூயிங் வேர்ட் ஆர் ஆக்ஷன் வேர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்ல ரோட்ஸ் அப்படிங்கிறது வேர்ப் ப்ளஸ் எஸ், சிம்பிள் ப்ரெசண்ட், அதுதான் எஸ்பிஆர்இன்னு போட்டிருக்கேன். செகண்ட் ஒன் கேர்ள்ஸ் ஆர் டான்ஸிங், ஐஎன்ஜி வந்துட்டாலே கண்டினியூஸ் டென்ஸ், ஆர் வந்துட்டாலே ப்ரெசண்ட்டு, ஸோ ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ். தேர்ட் ஒன் மை மதர் குக்ஸ் டின்னர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். குக்ஸ் அப்படின்னா என்ன, சிம்பிள் ப்ரெசண்ட், ஏன்னா வேர்ப் ப்ளஸ் எஸ். ஃபோர்த் ஒன் த பாய்ஸ் ஹாவ் பீன் பிளேயிங், ஹாவ் வந்துட்டாலே பர்ஃபெக்ட், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட், ஐஎன்ஜி வந்துட்டாலே கண்டினியூஸ், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். தென் ஃபிஃப்த் ஒன் ஹாவ் கிளீன்டு, ஹாவ் வந்துட்டாலே பர்ஃபெக்ட்லியும் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட். Then sixth one had been cleaning, past perfect continuous. Seventh one the sun had set, had வந்துட்டாலே past perfect. Eighth one I will be writing, future continuous. Ninth one drove அப்படிங்கிறது simple past, driveோட simple past. Then 10th one we will go அப்படிங்கிறது simple future. I hope you understand this topic very well. Thanks for watching this video.